வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் செபதேயுவின் மனைவியும் சீஷர்கள் யாக்கோபு யோவானின் தாயாருமாகிய சலோமே என்பவர்கள். இவர்கள் இயேசுவின் தாயாராகிய மரியாளின் சகோதரி ஆவார்கள். தங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் பேச வந்தவராக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களில் நமக்கு இவர்கள் அறிமுகமாகிறார்கள். இவர்கள் இயேசுவிடம் தன் பிள்ளைகளுக்காக வருகிறார்கள். உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என வேண்டுகிறார்கள். இப்படி இவர்கள் கேட்டதினால் மற்ற 10 சீஷர்களும் எரிச்சலானாலும் இவர்கள் மனதில் என்ன இருந்தது என்பதுதான் முக்கியம். முதலாவது, இயேசுவை ராஜாவாக பார்த்தார்கள். அந்நாட்களில் அநேகர் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை இவர் தச்சனுடைய குமாரனாக பார்த்தார்கள். ஆனால் சலோமே இயேசுவை ராஜாவாக பார்த்தார்கள், விசுவாசித்தார்கள். இன்று இயேசு எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எனக்கு அவர் ஒரு இரட்சகராக, என் பாவங்களை மன்னித்தவராக காணப்படுகின்றாரா? தச்சனுடைய மகனை பரம ராஜாவாக பார்த்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இரண்டாவதாக, இனி வரும் ராஜ்யத்தை நேசித்தார்கள். பரலோக தரிசனத்தோடு சலோமே வாழ்ந்திருந்தார்கள். நித்தியத்தின் எதிர்பார்ப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என 1 கொரிந்தியர் 15:19 கூறுகின்றது. தரிசனத்தோடு இனிவரும் ராஜ்யத்தில் வாஞ்சை அவர்களிடத்திலே காணப்பட்டது. மூன்றாவதாக, இறைவன் கொடுத்த தம் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்வில் அக்கறையுள்ளவர்களாக இருந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து தன் பிள்ளைகளுக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்கவில்லை. தம் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்பினார்கள். தனக்காக கேட்கவில்லை, மற்றவர்கள் முன் வெட்கப்படவும் இல்லை. வீடு முன்னேற்றத்திற்கான சூழலை கொடுக்கின்றது. தன் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற விரும்பினார்கள். வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள், முன்மாதிரியாய் நடந்து காட்டுங்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள். நான்காவதாக, இறுதி வரை தன் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், மார்க்கு 15:40ஆம் வசனங்களில் தூரத்திலே நின்று இயேசுவை சிலுவையில் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தில் சலோமேயையும் காண முடியும். ஆம், தன் விசுவாசத்தில் கடைசி வரை உறுதியாக நின்றார்கள். இயேசுவின் மேல் சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, சலோமேயின் வாழ்வில் இயேசுவை ராஜாவாக பார்த்த விசுவாசம், பரலோக வாஞ்சை மற்றும் தன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை, தொடர்ந்து தன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த நிலை, இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.